பொதுவாக ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நிலைவாசல் தாங்க. அந்த நிலைவாசலில் குலதெய்வம் கும்பதெய்வம் எல்லாமே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த நிலைவாசலில் சில பொருள்களை தவிர்க்கப்படும் போது நம்ம வீட்டில் எப்பயுமே லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்குங்க. அது என்ன விஷயங்கள் அப்படின்றத பார்க்கலாமா? முதல் விஷயம் என்னென்னா, நம்ம அணிகிற காலணிகளை நிலைவாசல் முன்பு விடவே கூடாது. அப்புறம் நிலைவாசல் முன்போ இல்லை சைட்லேயோ தொடபத்தை வைக்கவே கூடாது. அப்புறம் குப்பை தொட்டிகளை நிலைவாசலுக்கு முன்னாடி வைக்கவே கூடாது. சைடில் ஓரமாக தான், கண்ணுக்கு படாத அளவு ஓரமாக தான் வைக்கணும் குப்பை தொட்டிகளை. அப்புறம் ஒருத்தவங்களுக்கு பொருள் கொடுக்குறதோ இல்லை வாங்குறதோ நிலைவாசலுக்கு இந்த சைடு நின்றுட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம வெளியே போய் கொடுக்கணும், இல்லையாட்டி அவங்கள உள்ள வர வச்சு தான் அந்த பொருளை கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம உள்ளே போகும்போது நிலைவாசலை மிதிக்கவே கூடாது. தாண்டி தான் நம்ம போகணும், நிலைவாசலை மிதிக்கக்கூடாது. இந்த 5 விஷயங்களை நீங்கள் தவிர்க்கும் போது கண்டிப்பாக நம்மளோட வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, வாரத்தில் செவ்வாய் விலை நிலைவாசல் பூஜை செய்யும் போது இன்னுமே ரொம்பவுமே சிறப்பாக நம்மளோட வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்பயுமே நிறைஞ்சிருக்கும். கண்டிப்பாக இதை